மே கமின் சார். வாங்க சந்தோஷ். சார் ப்ளீஸ் சிட். தேங்க்யூ சார். சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுங்க சந்தோஷ். நம்ம ஆஃபீஸ் கேண்டீன்ல புதுசா டீ போட வந்திருக்காங்கல்ல, அவங்க என்னோட அம்மா சார். தெரியுமே சார். தெரிஞ்சு எதுக்கு சார் உங்களுக்கு வேலை கொடுத்தீங்க? ஏன் உங்க அம்மானா நான் வேலை கொடுக்க கூடாதா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சந்தோஷ். சாரி சார், நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால என் மேல அம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அதனாலதான் என்னை அவமானப்படுத்துற மாதிரி இங்க வந்து டீ ஆத்துறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க சார். அதனால நீங்களே அவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க சார். சார் இதை ஒரு ரெக்வஸ்டா தான் நான் கேட்குறேன். சந்தோஷ், முதல்ல வேலையில என்ன கௌரவம் இருக்கு? டீ ஆத்துறதுன்னா என்ன கேவலமா? டீ ஆத்துனவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பதவிக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமில உங்களுக்கு? உங்க அம்மா சுயமா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். முதல் நாளே நம்ம ஆபீஸ் மொத்தமும் அவங்க டீயை பத்தியும் அவங்களோட அணுகுமுறையை பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. பர்சனலா எனக்கே அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அவங்கள வேலையை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் இவ்வளவு நாள் இந்த ஆபீஸ்க்காக உழைச்சவங்கிற முறையில கேட்கிறேன். ப்ளீஸ் சார். நான் வேலை பார்க்குற இடத்துல எங்க அம்மா டீ ஆத்துறாங்கன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல சார். என்னோட எம்ப்ளாயிஸை கூட டக்குன்னு மாத்திடுவேன். என்னோட வெண்டர்ஸ் அப்படி மாத்த மாட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பேசணுமா சந்தோஷ்? நத்திங் சார். மா, என்ன ஆச்சு சந்தோஷ்? எல்லாம் இவங்களால தான். கல்யாணம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தினது போதாதுன்னு இப்ப என் ஆபீஸ்க்கே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா சந்தோஷ் சொல்ற? உன் ஆபீஸ்க்கு வந்தாளா? ஆமா தாத்தா, என் ஆபீஸ்ல கேண்டீன்ல டீ சப்ளை பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இந்த அபார்ட்மெண்ட்ல நான் பண்ற அவமானம் பத்தாதுன்னு என் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்களா? திமிர்றா அவளுக்கு. குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய களங்கத்தை ஏற்படுத்திட்டோமே, இனி வீட்டோட அடங்கி இருப்போமேன்னு இல்லாம இவன் கௌரவமா வேலை பார்க்கிற இடத்துக்கு போய் டீ ஆத்துனா என்ன அர்த்தம்? சந்தோஷ், நம்ம எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி அத்தையும் வேலைக்கு போக நினைச்சிருக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியாடா அவன் பொண்டாட்டியா? அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரா. முதல்ல இவளை கண்டிச்சு வைடா. நாம வேலைக்கு போறது இவங்க டீ ஆத்துறது ஒண்ணா? ஏன் டீ சேல்ஸ் பண்றது என்ன கேவலமா? என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? நான் டீ விக்கிறத கேவலமா சொல்லல. அது ஏன் ஆபீஸ்ல வந்து டீ விக்கிறது தான் எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்கள என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க அம்மா போட்ட டீ சூப்பர்னு சொன்னா அது பெருமை. அதுவும் நான் கேபின்ல உட்கார்ந்து இருக்கும் போது பியூன்ல இருந்து எம்டி வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து
உங்க அம்மா போட்ட டீ சூப்பர். நீங்க கொடுத்து வச்சவங்க. டீயே எப்படின்னா டிஃபன்லாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பாராட்டுறானுங்களா வெறுப்பேத்துறானுங்களானே தெரியல. பெத்த புள்ளி அசிங்கப்படுத்துறதுல அப்படின்னு உனக்கு சந்தோஷம்? இப்ப நீங்க டிவி சம்பாரிச்சு எந்த கோட்டையை வாங்க போறீங்க? உன்னால இவன் நிறைய அவமானத்தை தாங்கிட்டு இருக்கான். அதுக்கு கைமாறா ஒழுங்கா வீட்டு வேலையை மட்டும் பாரு. தயவு செஞ்சு நாளையில இருந்து என் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. அந்த டீ கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணுங்க, புரியுதா? முடியாது. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் இப்பதான் சுயமா முடிவெடுத்திருக்கேன். யார் என்ன சொல்வாங்களோன்னு பயந்துதான் இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன். புள்ளைக்கு பயந்து, மாமனாருக்கு பயந்து, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு பயந்து, மொத்த வாழ்க்கையும் பயத்திலேயே தான் போயிருக்கு. முதல் முறையா எனக்காக, ஏன் சுய கௌரவத்துக்காக, ஏன் தேவைக்காக நான் வேலைக்கு போறேன். யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கணும்னா எனக்கு இந்த வேலை முக்கியம். நான் உங்க யாரையும் எதிர்த்து பேசுறதாவும் அவமானப்படுத்துறதாவும் நினைக்க வேண்டாம். யார் சொல்லியும் நான் இந்த கேண்டீனை மூட போறது இல்ல. பவி, அம்மாவுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷ், இனிமே அவங்க நம்மள புரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்றதை விட அவங்கள நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுதான் நல்லது. அவங்கள என்ன புரிஞ்சுக்கிறது? இது தப்பு சந்தோஷ். அவங்களும் மனுஷிதான். அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. நீ ஏன் பொண்டாட்டி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு. அப்படியெல்லாம் என்ன கம்பல் பண்ண முடியாது. என் மனசுக்கு பட்டதுதான் நான் பேச முடியும். இப்ப என்ன சொல்ல வர? அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல வரியா நீ? அவங்க பண்றதையெல்லாம் தப்புன்னு நீ யோசிக்காதேங்கற. எனக்கு எது தப்பு எது சரின்னு நீ சொல்லி கொடுக்காத. இதாண்டா இந்த ஆம்பளை திமிரு, இதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது ஆம்பளைங்கிற திமிரு கிடையாது, அக்கறை. என் அம்மா மேல எனக்கு இருக்கிற அக்கறை. நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அவங்க ஏன் கஷ்டப்படணுங்கிற அக்கறை தான் எனக்கு. சந்தோஷ், சாரி டு சே திஸ், நீ இத அக்கறையில சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ சம்பாதிக்கும் போது அவங்க நீ சொல்றத கேட்பாங்க. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா நீ சொல்றத கேட்க மாட்டாங்க. அதானே? அதனாலதான் நீ இப்படி பேசுற. அப்படின்னு நான் நினைச்சிருந்தா உன்னை கூட நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கணும். ஒரு நாளாவது நான் அப்படி சொல்லிருப்பேனா? புரிஞ்சுக்கோ. இப்பவும் பாத்தியா, என்னமோ நீ பெர்மிஷன் கொடுத்துதான் நான் வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. பவி, போதும், நிறுத்து நிறுத்து. நமக்குள்ள இதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட். பாத்தியா, இந்த அம்மா பண்ற பிரச்சனையால நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. சந்தோஷ், இது சண்டை இல்லடா. ப்ளீஸ் என்ன தனியா இருக்க விடு. ஏங்க லேட்டு? இனிமே கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்ன? வணக்கம்மா. வணக்கம். என் பேர் கந்தசாமி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாஸ்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா டீ போடுவேன், போண்டா பச்சி கூட நல்லா போடுவேன் மேடம். கொரோனா டைம்ல கேட்டரிங்க்கு ஆர்டர் கிடைக்காம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேலை எதுவும் இல்லம்மா, வீட்டு செலவெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். புதுசாக கேண்டீன் ஆர்டர் எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
அதான் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா. இல்லப்பா, நானே இப்பதான் சின்னதா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்லைங்கம்மா, நீங்க கொடுக்கறத கொடுங்க. எனக்கு வேலை தான் முக்கியம். இல்லப்பா, நான் அதுக்கு சொல்ல வரல. நீங்க நகருங்க மேடம், நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இல்ல நான் நான் அம்மா, நீங்க முன்னாடி ஆட்டோல போங்கம்மா, நான் பின்னாடியே பைக்ல வந்துடுறேன். போங்கம்மா. ம். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் கேள்வி கேடு. இப்படி கண்டினியூட்டியா இல்லாம பேசினா யாருக்கும் புரியாது. இந்த மாதிரி குதர்க்கமா பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் மாஸ்டர்னா சொல்லவே வேண்டாம். 4 நாள் சேர்ந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறான். ஆனா நீங்க என்னடானா நம்ம ஆள போய் லக்ஷ்மி மேடத்துக்கிட்ட வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுக்குதான் உனக்கு இவ்வளவு கோவமா? பின்ன ஓனருக்கும் நஷ்டம் வராம கஸ்டமருக்கும் சாட்டிஸ்பாக்சனோட வேலை பாக்குற அருமையான வேலைக்காரர் அவரு. இத்தனை வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்தவர லட்சுமி எடுத்துட்டு போய் வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுவும் அவரே வேலை கேட்டு போற மாதிரி போக சொல்லிருக்கீங்க. என்ன உங்க கதைனே எனக்கு புரியவே இல்ல சார். கோவப்படாத மேடி. இப்ப நான் ஒருத்தரை கூட்டிட்டு போய் இவர் என் கிச்சன்ல பல வருஷமா வேலை பாக்குறவரு, இவரை உங்க கூட வச்சுக்கங்கன்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? மாட்டாங்க. அதனாலதான் அவரே வேலை கேட்டு போற மாதிரி அவரை போ சொன்னேன். ஃபுட் பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லேபரும் தான். அப்படின்னா தொழில நாம போடுற முதல்ல பாதியாவது நம்ம சொந்த பணமா இருக்கணும். மொத்தமும் கடன்னா நம்ம சம்பாதிக்கிறது பூராவும் கடன் கட்டுறதுக்கே போயிரும். அதே போல வேலையாள விசுவாசமானவனாவும் நாம இல்லைனாலும் வேலை பார்க்கறவனாவும் இருக்கணும். சரியான ஆளு கிடைக்காம மூடினதுதான் இங்க பல ஹோட்டல்ஸ். சோ இது ரெண்டும் தான் இப்ப ரொம்ப முக்கியம். ஓ, அப்ப நம்ம ஃபீல்டுக்கு வர லட்சுமி மேடமை என்கரேஜ் பண்ற விதமா நீங்க அவங்களுக்கு நம்ம ஒர்க்கரை கொடுத்திருக்கீங்க இல்ல? நீ சாப்பிட்டியா? பரவாயில்லையே, அப்பப்போ என் மேல கூட கொஞ்சம் அக்கறை வருதே. சார், பால் பொங்கி வழியும் போது எவ்வளவு அழகோ அதை விட அழகு நீங்க இப்படி அசடு வழியறது. ஐயோ, சார். வாங்க லட்சுமி அம்மா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? இதுவரைக்கும் எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் டீ கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க்கர்ஸ்க்கு டீ சப்ளை செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து மோஸ்ட்லி நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைமா எங்க ஆபீஸ் மொத்தமும் உங்களுக்கு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா. ரொம்ப நன்றி சார். இனிமேலையும் அதே மாதிரி நடந்துக்குவேன் சார். குட். உங்களை எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு 1 month பேமெண்ட் அட்வான்ஸா கொடுக்கறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இது எங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு தர முதல் சம்பளம். சந்தோஷமா லட்சுமி அம்மா? நீங்க பேங்க்குக்கு போய் செக் போட்டீங்கன்னா 1 or 2 daysல உங்க அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஆனா சார், எனக்கு பேங்க்ல எல்லாம் அக்கவுண்ட் இல்ல சார். என்னம்மா சொல்றீங்க? அக்கவுண்ட் இல்லையா? ஆமா சார், எனக்கு எல்லாமே என்னோட பையன் செய்யறதுனால எனக்குன்னு தனியா அக்கவுண்ட் எல்லாம் தேவைப்படல சார். இத பணமா கொடுக்க முடியுமா சார்?
இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பணமா கொடுக்க முடியாத. கம்பெனி ரூல்ஸ் இது. சரி, நான் ஒன்னு பண்றேன். உங்களுக்கு ஓபன் செக்கா கொடுக்கறேன். நேரா பேங்க்ல போய் மாத்திக்கலாம். இந்தாங்க. இந்தாங்க சார். குட். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. முருகா, எனக்குன்னு ஒரு பிடிமானத்தை கொடுத்துட்டேன். இது போதும். என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் எனக்கான தேவைய நான் வேலை பார்த்தே தீர்த்துக்குவேன். நன்றி முருகா. இத பேங்க்ல கொண்டு போய் மாத்தணுமாமே. பவிய கூட்டிட்டு போலாமா? வேண்டாம். இனி நம்ம வேலைய நாமளே தான் பாத்துக்கணும். எங்க போறது, யார்கிட்ட கேக்குறது, ஒண்ணுமே புரியலையே. நேரா மேனேஜர் கிட்டயே போய் கேட்டுருவோமா? கம் இன். வாங்க ப்ளீஸ். அந்த டீல் நாளைக்கு முடிச்சிடலாமா? சொல்லுங்க மேடம். சார், எனக்கு பணம் எடுக்கணும். ஆனா எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு விவரம் தெரியல. கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கணுமா? இல்ல சார், நான் வேலை பார்த்த இடத்துல எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை எடுக்கணும். செக் கொடுத்துருக்காங்களா? ஆமா 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 சார், கொடுத்துருக்காங்க. இல்ல, பார்க்க தேவையில்லை. அங்க போய் செல்லான் ஃபில் பண்ணி கேஷ் கவுண்டர்ல கொடுங்க. செல்லான் வெளியில இருக்கு பாருங்க, போங்க. ஹலோ. ஆமா ஆமா. யா. இவர் சொன்னது ஒன்றும் புரியலையே. புரியுற மாதிரி சொல்லக்கூடாது. தெரியாம தானே கேக்குறாங்கன்னு கூட வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்ன மேனேஜர் இவரு? சலான யார்கிட்ட போய் கேக்குறது? லட்சுமி மேடம், என்ன புதுசா பேங்க் பக்கம்? ஏன் நான் பேங்க்குக்கு வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஏதோ ஹெல்ப்புக்கு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட செக் இருக்கு. நான் பணம் எடுக்கிறதுக்கு சலான் எழுதணும். நானே பாத்துக்கிறேன். கொடுங்க மேடம், நான் எழுதி தரேன். சலான் ஃபில் பண்ண உறவு முறையெல்லாம் தேவையில்லை. பேங்க்ல யாருக்கும் செய்யற உதவிதான் இது. மேடம், செக் கொடுங்க. அட கொடுங்க. பணம் மாத்துற வரைக்கும் செக்கை யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன விவரம் வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். எப்பவும் பேங்க் விஷயத்துல உஷாரா இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, போன்ல கூட யாராவது பேங்க்ல இருந்து பேசுறோம், அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்க போன்ல வந்திருக்கிற ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. யாருகிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டர், அடிக்கடி பேங்குக்கு வர வேண்டியிருக்கும்.
அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நான் சலான் ஃபில் பண்றேன், டீடைல் சொல்லுங்க. பேர் என்ன? லக்ஷ்மி.